தலைப்புச் செய்தி. தஞ்சை மாவட்டத்தில் 4 இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனையில் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சாலிகமங்கலத்தைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அப்துல் ரஹ்மான் என்ற 2 கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கி கேட்கலாம். சையத் வணக்கம். இந்த கைது செய்யப்பட்டிருக்கும் 2 பின்னணி என்ன, மேலும் என்னென்ன தகவல்கள் என்ஐஏ கைப்பற்றியிருக்கிறார்கள்? தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்புடையதாக கருதி தேசிய புலனாய்வு அமைப்பினர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 4 இடங்களில் காலை முதலே ஆய்வு மேற்கொண்டனர். அதாவது தஞ்சாவூர் குழந்தையம்மாள் நகரில் உள்ள அகமது என்ற ஒரு வீட்டில் இன்று காலை 6 மணி முதல் தேசிய புலனாய்வு அமைப்பின் டிஎஸ்பி தலைமையிலான 4 பேர் சோதனை எடுப்பர். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் மானாங்குறையில் ஷேக் அலாவுதீன் என்பது வீட்டிலும், சாலியாமங்கலத்தில் அப்துல் ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட 3 வீட்டிலும் சோதனை என்பது நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பினர் ஈடுபட்டனர். அந்த சோதனை என்பது மிக தீவிரமாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக காவல்துறை, அதாவது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய காவல்துறையின் உதவியோடு அந்த சோதனை என்பது நடைபெற்றது. அந்த சோதனை என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை என்பது நடைபெற்றது. அதில் சோதனை நிறைவு அந்த 5:30 மணி நேரத்திற்கு பிறகு இந்த வீடுகளில் நடைபெற்ற அந்த சோதனையில் லேப்டாப், பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றதாக தகவல்கள் வெளியிட்டது. தொடர்ச்சியாக இந்த சோதனையின் போது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலியமங்கலத்தில் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் காதர் உள்ளிட்ட 2 பேர் வீடுகளில் காலை 6 மணியிலிருந்து சோதனை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு அந்த சோதனை என்பது நடைபெற்றது. ஒவ்வொரு வீட்டிலையும் 4 தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் சோதனை ஈடுபட்டனர். தற்போது அவர்களை தஞ்சை மாவட்டத்தில் 4 இடங்களில் நடைபெற்ற ஏஎன்ஐ சோதனையில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாலியமங்கலத்தைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து ஏஎன்ஐ அதிகாரிகள் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தனியாக அழைத்து சென்று இன்னும் மேலும் விசாரணைக்காக அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். முஜிபுர் ரஹ்மான் மீது அதே போன்று அப்துல் ரஹ்மான் மீது வழக்குகள் பதிவு செய்து கிட்டத்தட்ட பல்வேறு வழக்குகள் அவர்கள் பதிவு செய்து தற்போது அவர் காவல்துறையினர் தனியாக அவர் விசாரித்து வருகிறார்கள். தெளிவான தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.